தம்பி இன்னைக்கு நீ வேலைக்கு போக மாட்டா, பார்த்துக்க. அப்படி சொல்லு. Oh my god. வேலைக்கு போகணும் சொல்லாதுங்கப்பா, சரியா இருக்கு. Oh my god. யாரு வேலைக்கு போயிட்டு இருக்கா இப்போ? சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வராங்க. புதுசு வாழ்க்கை இப்போ. நாங்க 2007 2004 பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். வேலைக்கு போனாலும் சம்பளம் வந்து பிச்சை எடுக்கணும், மாச கணக்கு எடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாச கணக்கு எடுக்க சம்பளத்தை வாங்கணும். வேலைக்கு சம்பளத்தை வாங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. என்னடே எப்படி பண்ணுதிய? நானும் அந்த நேரத்தில் வேலைக்கும் போது 4 மூடைக்கு கல்லுக்கட்டுக்கு களவு போட சொல்லுவாங்க. போட்டு கொடுத்துட்டு வந்து வீட்டில் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் கரை ஏறி வந்துருப்போம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த கரை என் மாமா ஒரு விஷயத்தை குத்துவான், இந்த கரையில் ஒரு குத்துவான். கேட்டால் ஆம்ஸு புடைக்கணும் அப்படின்னுட்டு. இன்றைக்கி எந்த ஆம்ஸு புடைச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் ஏன் ஆம்ஸ் வந்து இப்படி படுத்து கிடக்கு. இப்படி படுத்து கிடந்தா எப்படி கதை வரும்? ஏப்பா சும்மா குறையா சொல்லாதுங்கப்பா. எதுக்குப்பா? யாருக்குனவே ஊர் ஃபுல்லாக குறையாத்தான் சொல்லுதாவ. இன்னும் குறையாவே சொல்லுவியா? நீ தான் வீட்டிலே குறைய சொன்னா அடுத்தவங்க வீட்டில் எப்படி சொல்லுவாவ? Oh my god. என்னத்த போங்க, விதம் தான் அப்படி இருக்கு. பாரு, நான் வந்து அந்த நேரத்தில் குத்துவாங்கன்னு இந்த 2 மாமா பாரு, நான் பார்த்துக்க போட்டு விடுதேன் பாரு. அந்த மாமாவை பாரு, எப்படி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க பாரு. நீ ஒரு கழுத மீறி இருக்கா. சொல்ல தெரியல. நேரில் பார்த்தாலும் பிச்சு எரிஞ்சிருவாங்க. 2 தாத்தாமா இருந்தீங்க இருக்கும் பார்க்கறதுக்கு. கொண்டு எடுத்துட்டு அவங்க துர்கேஸ்லாம் பயங்கரமான ஆளு. சொன்ன தெரியாது, மண்டகன்னு அறுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்கள பேசி ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அறுப்பு வாங்கி கையில் குத்து வாங்கி நாங்கள் வந்திருக்கோம். நீ கொஞ்சோண்டு வேலை செய்யக்குள்ள போங்க, போய் இங்கே போங்க. அங்கே அவங்க வயிற்றுல பிறந்திருக்கணும், பிறந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மாமா கோவம் வந்துருச்சு. போங்கப்பா போங்க, பரவாயில்ல போங்க.